ஹாய் காய்ஸ், நான் தான் ஆளினான் அழகுராஜா. எனக்கு வந்து எல்லாமே தெரியும். பொய் சொல்ல தெரியும், திருட தெரியும், சச்சை போக தெரியும், பைபிள் படி தெரியும். எல்லாமே தெரிஞ்சால்தான் என் பேர் ஆளினான் அழகுராஜா. அதே மாதிரி எனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி எனக்கு நிறைய பேர் தெரியும். அதில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இன்றைக்கி என்ன கிழமை? திங்கக்கிழமை. திங்கக்கிழமை நண்பர் நான் உங்களுக்கு காட்டுறேன். என் நண்பர் வருவார், உங்களுக்கு நான் காட்டுறேன். நடா பதிங்க வர. ஏன்னா வெளில போலீஸ் இருக்குடா, அதுதான். அப்பயே சொன்னேன் திருடாடா என் கூட வாடா, நீ தாண்டா கேட்கல. ஆமாண்டா, நம்ம ஒரு நாள் அன்றைக்கி ஸ்கூலில் லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற பிரியாணி கூட ஆட்டையை போட்டு சாப்பிட்டோம், தெரியுதுமா? எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அது எங்கே செஞ்சாங்கன்னே தெரியலடா. அந்த பிரியாணி சாப்பிடணும் போலே இதுடா. அவன் தொட்டுக்க கூட எது எடுத்து வந்தானே, பச்சடி. சூப்பர்ரா. என்னோட எல்லாமே நீ ஞாபகம் வச்சுன்னுக்கிற. அப்புறம் நம்ம ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு வெளிநாட்டில் போட்டுன்னு வரங்க ஒரு ட்ரெஸ்ஸு திருநாள், அந்த ட்ரெஸ்ஸு இருக்கா? வீட்டு பீரோலுக்கு. அது மறக்காமல் எனக்கு எத்தனோடா. அந்த சைஸ் இப்போ எனக்கு கட்டாங்கல்ல, நான் அப்பயே கேட்டேன், நீ தான் தெரில. சரி, ஒவ்வொரு திங்களுமே நம்ம மீட் பண்ணலாண்ணா. பாய். பைடா. என்ன ஒன்றுனா ஃபோன் பண்ணுண்ணா. பார்த்துடுறா, யாராவது பிடிச்சினே போயிட போகிறாங்க. சரி, பைடா. பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டு இவன் தான். இன்றைக்கினா கிழமை, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்னொருத்தரை பார்க்கலாம். நான் ஹீரோ பார்க்கறதே இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல இது. உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு டைம் இல்லைடா. பார்த்தீங்களா, இவன்லாம் ஹீரோ ஆகிட்டான். சண்டே கிளாஸ் நாடகத்துக்கு கூப்பிட்டா ஒழுங்காகவே பேச மாட்டான், திக்கி திணறுவான். இவன் நீ ஹீரோவா? ஆமாடா, என்னை பார்க்கறதுக்கு எத்தனை லைன் நிற்கிது தெரியுமா? எங்கே காட்டு, கண்ணுக்கே தெரில. டேய், என்னையே கிண்டல் அடிக்கிறியா? இப்போ தான் கண்டுபிடிச்சியா? இல்லையே. டேய் சின்ன பையன் நீ. சரி, நாடக நடிகை நடிப்பியா? நீலாம் எப்படா ஹீரோ செத்தா? அந்த டேரக்டர் மட்டும் என் கையில் கடிக்கணும்டா. உன்னெல்லாம் என் வண்டா ஹீரோவாக போடுறான். என்னெல்லாம் நிறைய பேர் ஹீரோ போடுறாங்கடா. டேய் நீ ஹீரோ? ஆமாடா. டேய் ஏன்டா இப்படிலாம் பொய் சொல்கிற? நான் பொய் சொல்கிறேன்னா நான் ட்ரெஸ் மட்டும் பண்ண வந்தா நீ ஹீரோவா? ஆமாடா. நீ நடித்த படம் எப்படியாவது இன்ட்ரெஸ்ட் ஏதாவது போயிருக்குதா, இல்லை எல்லாமே ஃப்ளாப் தானா? ஃபேமஸ்ரா என் படம். டேய் இப்போ டேய் சரிடா. டேய் பைடா, அடுத்த செவ்வாய்க்கிழமை மீட் பண்ணலாண்ணா. இன்னைக்கு நான் கிழமை, இனி புதன்கிழமை தனி காட்டு ராஜா. இன்னைக்கு வேலைக்கிழமை, இன்றைக்கும் நான் தனி காட்டு ராஜா. அடுத்தது வெள்ளிக்கிழமை. இருங்க, என் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஹாய் அகஸ்டின், எப்படி இருக்க? இவங்க வந்து யாருன்னு தானே பாருங்க, பேசலே கண்டுபிடிச்சிங்க. சிங்கரம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. என்னடா இப்படி அசிங்கப்படுத்துகிற? நீலாம் சிங்கர். சண்டே கிளாஸில் விபிஎஸில் பாட சொன்னால் எதுவுமே பாடாது. இதெல்லாம் சிங்கர் யார் சேர்த்தாதான் எனக்கு தெரில. நான்லாம் ரொம்ப ஃபேமஸான சிங்கர், உனக்கு தெரியாதா? இவ்வளோ பெரிய உருவமாக பார்த்தா தெரியாதா எனக்கு? காமெடி சிரிப்புலாம் வரலையே. அப்போ சிரிக்காத, உனக்கு சிரிக்கவா சொன்னேன். சரி சொல்லு, எப்படி இருக்க? பார்த்தா தெரில. வெள்ளையும் சொல்லையுமா இருக்க. வெள்ளைன்னு சொல்லனா இது ஒயிட் ட்ரெஸ் எனக்கு பிடிச்சக்கலாம் நான் போட்டிருக்கேன். உனக்கு என்ன? ஐயோ போட்டுக்கப்பா. போட்டுன்னு இருக்கிறேன். சரி, உனக்குள்ளலாம் பேசினா என் டைம் தான் வேஸ்ட். இப்போ எனக்கும் ரொம்ப டைம் வேஸ்ட்டு. போ, உனக்குள்ளே பேச என் டைம் வேஸ்ட் ஆகும். கிளம்பு. ஐயோ பாடுறா. இனி நான் கிழமை, இனி சனிக்கிழமை. சனிக்கிழமை யார் வருவா? ஹாய் அகஸ்டின், எப்படி இருக்க? நாடி ஏதாவது நகை காலில் ஏதாவது வேலை செய்யறியா? தூக்கின்னு வந்துக்கிறேன் நகைலாம். பின்ன உன்ன மாதிரி பிச்சைக்காரனாவா இருப்பான்? நான்லாம் இப்போ பில்லியனர் மில்லியனர் அந்த மாதிரி பிஸ்னஸ் உமனாக இருக்கேன். 5 ரூபா கூட போடலன்னா உனக்கு ஏன்னா நான் 5 ரூபா தரணும்? பிச்சைக்காரன் நீலாம் பிஸ்னஸ் மேனா? உண்மையான பிச்சைக்காரனவே ஐடியா எல்லாருக்கிட்டையும் 5 ரூபா கேட்குற அளவுக்குலாம் என் பின்னாடி எவ்வளோ பிஸ்னஸ் மில்லியன்ஸ். யாருமே இல்லை பின்னாடி. ஆமாம், உன் பிச்சைக்கார வீட்டுக்கு யாராவது வருவாங்களா? என் வீட்டில் சொல்லாத. நகை கல்ல தானே திருன்னு வந்த. டேய், உன் ஃப்ரெண்டு திருடன் தான்டா. அவன் தான் நகை கடையிலேருந்து திருவானா? பிஸ்னஸ் உமன், திடணும்லாம் அவசியம் இல்லை. எனக்கு தானாக வரும். எனக்கு தானாக அவங்களே வந்து தருவாங்கடா. தானாக வந்ததுக்கு நீ அழகியா? ஆமாம், அழகின்னு இல்லைடா, பிஸ்னஸ் உமன்னா நான் வந்து செல்வாக்கு நிறைந்தவள். நானே எல்லாத்தையுமே வாங்கிப்பேன். உன்ன மாதிரி பிச்சைக்காரனாவா இருப்பான்? வாங்குறது காசு இல்லாதெல்லாம். ஆமாம், என்கிட்ட ஒரு 1500 ரூபா கடன் வாங்கி, அது எப்போ தருவீங்க?
ஏய் ஏன்டாப்பா சபை முன்னாடி அசிங்கப்படுத்துற? சரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும், நான் தரேன். காசு வந்தோடனே தரேன், நான் தரமாட்டேன். நான் சபை முன்னாடி அசிங்கப்படுத்துறேன். அம்பானி நீட்டாக கொடுக்க போகிறல ஆமாண்டா ஆமாண்டா. சரிடா, எனக்கு நிறைய பிஸ்னஸ் மீட்டிங்ஸ்லாம் இருக்குது, நான் கொஞ்சம் கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு. சரி சரி பாய். சனிக்கிழமை மீட் பண்ணலாம். பை பை. சனிக்கிழமை மீட் பண்ணலாம்டா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். அங்கே எனக்கு ஒரு அங்கிள் தெரியும், அவரை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். பேசுகிறாட் அங்கிள். பிரஸ்லாடுப்பா. அங்கிள் பைபிள் எதுவுமே புரிய மாட்டேது, நிறைய டவுட் சொல்லி தரீங்களா? சொல்லித்தரேன்ப்பா. சரி, ப்ரேயர் பண்ணுறது கூட எனக்கு எல்லாம் எப்படி பண்ணுறது சொல்லித்தாங்க அங்கிள். நிறைய கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்துலாம் போகணும்னா பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. என் கூட இருந்தவங்களாம் இனி பெரிய பெரிய ஹீரோவாக இருக்காங்க, பிஸ்னஸ் உமனாக இருக்காங்க, சிங்கராக இருக்காங்க. நான் மட்டும் தான் இப்படி இருக்கேன். நீ ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணியாப்பா? அது தெரியாது. ஃபஸ்ட்டு நீ ப்ரேயர் பண்ணுப்பா வீட்டுக்கு போயிட்டு, அப்போ தான் ஏசப்பா உனக்கு பதில் தருவாருப்பா. சரிங்க அங்கிள். இவர் தான் என்னுடைய சர்ச் அங்கிள், பைபிளே கரைச்சி குடிச்சு இருக்கிறவர். இவர்கிட்ட நீங்கள் பைபிள் என்ன கேள்வி கேட்டாலும் அதை திக்காமல் திணறாமல் சொல்ல ஒரே ஆள் இவர் தான் எங்கள் சர்ச்சிலே, பாஸ்டருக்கு அடுத்தது. சரிங்க அங்கிள், அடுத்த சண்டே வரேன் அங்கிள். பாய் பாய். பாய்ப்பா. அம்மா டேய், கண்ணு தெரியாதடா டேய். அப்பா காலு போச்சே, காலு போச்சே. ஐயோ காலு வேறு வலி, இது நடக்க முடியலையே. யாருக்கா ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ முல்ல. ஐயோ இன்னைக்கு வேலைக்கிழமையாச்சு, நான் தண்ணி காட்டு ராஜா. இன்னைக்கு கூப்பிட்டா எவன் வருவான் தெரியாது. சரி, ஹலோ திருநன்பா. டேய் ஆண்டா. டேய், இங்கே ஒருத்தன் ஒரு ஆட்டோக்கார இஷ்டாண்டா, வாடா என்னை காப்பாற்றவாடா. ஹலோ. நான் வரலடா, டைம் இல்லை எனக்கு. டேய் என்னடா சொல்லிட்டு? டேய் டேய் டேய். சரி, செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு ஃபோனை போடுவோம். ஹலோ. என்னடா? டேய் ஒருத்தன் இஷ்டாண்டா, வாடா. டேய் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்டா. டேய் எந்த படத்தை நினச்சிக்கிற போயிட்டு வாடா, கால்லாம் வலிதுடா, ரத்தம் வருதுடா, வாடா. போடா, உனக்கு தான் வேலை வெட்டி இல்லை, எங்களுக்கும் அது மாதிரியா? டேய் இடிச்சிடாண்டா, வாடா. டேய் வெயிடா ஃபோனை. ஐயோ, இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை ஃபோன் பண்ணி வைப்போம். ஹலோ ஹலோ. உங்கள் அழைக்கும் நபர் வேறு பலவித வேலைகளில் ஏ busy-ஆக பைத்தியம், உள்ளார். தயவு செய்து பின்னர் நீ சிங்கன்னு தெரியும், இப்படிலாம் குரலை மாதிரி பேச தெரியாது. ஐயோ அவ்வளோ வச்சாங்க. சனிக்கிழமை ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ. ஹலோ, சொல்கிற அகஸ்டின், என்னடா விஷயம்? ஜனனி, என்னை ஒருத்தர் இஷ்டம், காலேருந்து அடிபட்டு ரத்தம் வருது, நடக்க முடியல. உன்னை இட்ஸா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணா, எனக்கு வேறு பிஸ்னஸ் மீட்டிங் நிறைய இருக்குது. வெயிடா, ஏய். பார்க்கணும். வெயிடா. ஐயோ சரி, அங்கிளுக்காவது ஃபோன் பண்ணி பார்ப்போம், அவர் தான் வருவார். ஹலோ அங்கிள். சொல்லுப்பா. அங்கிள், இங்கே ஒரு ஆட்டோக்காரன் இஷ்டம் அங்கிள். என்னப்பா சொல்கிற? ஆமாம் அங்கிள், கால் வந்து பிளட்டாக வருது, என்னால் நடக்கூட முடியல. நானும் இப்போ தான்ப்பா ப்ரேயர் மீட்டிங்கில் பிஸியாக இருக்கேன். நீ வேணா ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணுப்பா. சரிங்க அங்கிள், இது நல்ல ஐடியாவாக இருக்குது. சோத்திரம் சோத்திரம் ஏசப்பா, என் வியாதியை நீக்கி போடுங்க ஏசப்பா, என் காலை குணமாகுங்க ஏசப்பா. ஆமீன். ஏய் எப்படா கால் சரியாயிடுச்சு, என்னால் நடக்க முடியுமா? ஆமாம் பரவாயில்ல, என்னால் நிற்க முடியுது, நடக்க முடியுது. பா ஓடுறேன். ஆண்டவரே என் ஜபத்தை கேடு. நன்றி ஏசப்பா, நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வீட்டாண்டு இருப்பாங்க, ஸ்கூலில் இருப்பாங்க, நம்ம வேலைக்கு போகிறோம் அங்கே இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே எல்லா நேரத்துலையும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. எல்லா நேரத்துலையும் நம்ம கூட இருக்கிறது ஏசப்பா மட்டும்தான். நீங்கள் அவரை பிடிச்சிக்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுதான் அதோட கருத்து. நன்றி.